வாரம் செவ்வாய்க்கிழமை தான் நம்ம சந்தைக்கு போக முடியல. வீட்டில் வந்து மளிகை பொருளும் கொஞ்சம் காய்கறியும் இல்லை. சரி அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஓமலூர் ரெடியாகி போயிருந்தேன். இந்த மாதிரி 1-2 கமெண்ட்ஸாவது வரும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். நம்ம வாஷிங் மிஷினும் மைக்ரோ ஓவனும் வாங்கியிருந்தோம்ல, அது வந்து வீடியோவில் காட்டியிருந்தோம். உடனே 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்கிறதுனால தான் இதை வாங்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்திமிரு. ஒரு சில பேருங்கும்போது பர்டிகுலராக 1-2 பேர் மட்டும்தான் அப்படி பேசியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக பரவாயில்ல இப்பயாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்தால் வீடியோவில் காட்டக்கூடாது, இந்த மாதிரி காட்டினா நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரும்னு தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஆகுனா யூடியூப் காசு தானே சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இஎம்ஐயில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம பெருமையாக கூட சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. யூடியூப்மே வந்து பார்த்தீங்கன்னா தானாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டா பணம் வந்துடாது. அதுக்குமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டெய்லி நம்ம வீடியோ போட்டால் மட்டும்தான் அதோட உழைப்புக்கு தான் நமக்கு வந்து பணமே வரும். ஒன்றும் யூடியூப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா சும்மாலாம் வந்துடாது. நல்ல உள்ளவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. அடுத்தவங்க பொழைக்கிறாங்கன்னு சொல்லி பொறாமையாக நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணமே வரும்.